வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன். இன்றைக்கி எந்த மாடி தோட்டத்தை சரி பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடையார்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கால் பண்ணியிருந்தாங்க. சார், என்னுடைய மாடி தோட்டத்தில் நிறைய பிளாஸ்டிக் பாட்டில் நிறைய தொட்டிகள்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாமே கொஞ்சம் நிறைய ரூட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 7 வருஷம் 5 வருஷம் ஆகிடுச்சு சார் நாங்கள் செடியை மாற்றி. அதுக்கப்புறமா எங்ககிட்ட பழைய செடியெல்லாம் நிறைய இருக்குது க்ரோ பேக்கில். அதெல்லாமே நம்ம அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டோம். அதில் களை செடிகள் நிறைய வளர்ந்துருச்சு. அந்த மண்ணெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரீயூஸ் பண்ணி அந்த மண்ணில் எவ்வளோ சத்துக்கள் கலக்க முடியுமோ கலந்து என்னுடைய மாடி தோட்டத்தை ரெடி பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே ஸ்டாண்ட் எல்லாமே பக்கா ஆர்கனைஸ் பண்ணி உங்கள் வீடியோலாம் நான் ரெகுலராக பார்க்குறேன். அதே மாதிரியே எனக்கு மாடி தோட்டத்தை பிஃபோர் எப்படி இருந்ததோ அப்புறம் ஆஃப்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி மாற்றி கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னாங்க. சூப்பராக நாங்கள் பக்காவாக எங்கள் டீமை வச்சு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நாங்கள் டீமை பார்த்துட்டு கொட்டேஷன் கொடுத்தோம். அவங்களுக்கு ஓகே பண்ணிட்ட பிறகு அங்கே இருக்கிற பழைய மண் எல்லாமே கொட்ட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா ட்ரெயின் மேட்டு வச்சு தான் அவங்க தொட்டிலாம் வச்சுருந்தாங்க. ட்ரெயின் மேட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அடிக்கடிக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது இல்லை ஒரு 10 நாளுக்கு ஒரு வாட்டியாவது அந்த இடத்த எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுங்கள். மண் அடைச்சிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் எல்லா மண்ணுமே ஒரு இடத்துல கொட்டிட்டு எல்லா செடியுமே கவாத்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கவாத்து பண்ணிவிட்டு நம்ம பழைய மண் கொட்டியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல மண்புழு உரம், ஆட்டு உரம், மாட்டு உரம், அப்புறமா போன் மீல், வேப்ப முன்னாக்கு, உயிர் உரம் அப்படின்ட்டு எல்லாமே பரவலாக கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கிட்டேங்க. இப்படி நீங்கள் கலக்கும்போது தான் எல்லா இடத்துக்கும் நல்லா பரவலாக எல்லா உரமும் போகும். செடியை நம்ம வச்சோம்னா சூப்பராக நல்லா க்ரோத் ஆகும். களைச்செடிகள்லாம் எடுத்தோம் இல்லையா, அதெல்லாமே க்ரோ பேக் அடியில் போட்டு நாங்கள் மண் போட்டுருவோம். அது இப்போ காலப்போக்கில் மக்கிடும். அதுக்கப்புறம் பயங்கர வெயில் அடிச்சுது. நம்ம சப்ஸ்கிரைபரே வந்து ஒரு நிழல் வலை குடில் மாதிரி அந்த இடத்துல போட்டுங்க சார் அப்படின்ட்டு அந்த துணியை கொடுத்தாங்க. நாங்கள் போட்டுட்டு அங்கே அப்படியே வேலை செய்ய ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிளான் பண்ணது எல்லாமே 20 இன்ச்சஸ் வித் ஸ்டாண்டு பிளான் பண்ணி எல்லாமே ஆரம்பித்தோம். பிஃபோர் அவங்களுடைய மாடி தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. நம்ம பாபு ஆர்கானிக் கார்டன் டீம் போய் இந்த அளவுக்கு அவங்களுக்கு சூப்பராக பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் தேவை அப்படின்னாங்க. அதுக்கேற்ற பேக்குங்களை ரெடி பண்ணோம். அந்த பிளாஸ்டிக் பாட்டில் அப்புறம் க்ரோ பேக் எல்லாமே மாற்றிட்டு இடத்தையே நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி நிறைய அவங்களுக்கு விதையும் போட்டு கொடுத்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். சூப்பராக இருக்குது சார், என்னுடைய மாடியாக இது அப்படின்னாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. சப்போஸ் சென்னையாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் மாடி தோட்டம் பழைய மாடி தோட்டமாக இருக்கட்டும், இல்லை புது மாடி தோட்டமாக தான் இருக்கட்டும், என்ன உங்களுடைய ட்ரீம் கார்டனோ நம்ம பாபு ஆர்கானிக் கார்டன் டீமை வந்து உங்களுக்கு சிறப்பான முறையில் தரமாக செஞ்சு கொடுப்போம். ஸ்க்ரீனில் தெரிய அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போதைக்கு சென்னைக்கு மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு மாடி தோட்ட பொருள் வேணாலும் சரி, உரங்கள், க்ரோ பேக்கு, ஃபெர்டிலைசர், ஸ்டாண்டு. இப்போ ஸ்டாண்டெலாம் நீங்கள் சென்னையிலேருந்து கேட்டிங்கன்னா, அதிகமான ஸ்டாண்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வீட்டிலேருந்தே ஃபிட் பண்ணி எல்லாமே அமுச்சு விட்ருவோம். சரிங்களா, போர்ட்டல் மூலிமா அமுச்சு விட்ருவோம். இல்லை நேரடியாக வந்து ஃபிட் பண்ணி கொடுக்கணுன்னாலும் நாங்கள் வந்து ஃபிட் பண்ணி கொடுப்போம். ஸ்க்ரீனில் தெரிய அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாடி தோட்டத்தை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும். நன்றி.